பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் கடைசி நேரமான ஊழியத்தில் கிராம ஊழியன்னா எங்களுக்கு என்னன்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசாமி யாருன்னு பார்த்தாக்கா ஐயாவும். நான் இப்படி வேணாக்கா இந்த கிராம ஊழியம் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து எப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நிறைய சொல்லி போகலாம், டைம் இல்லை. ஏன்னா நீங்களாம் வீட்டுக்கு போகணும், ஓகேவா, ஒரே வாஞ்சியாக இருப்பீங்க. ஆனால் நிறைய சாட்சி இருக்குது. இது கர்த்தருக்கு மொத்தமாக தெரியும் நாங்கள் எப்படி ஊழியம் பண்ணுறது. ஒரு நல்ல எங்களுக்கு கிராமம் சென்னையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் கிராம ஊழியம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறவர்களோ அவர் இல்லைனாக்கா எங்களுக்கு கிராம ஊழியம் தெரிஞ்சிருக்காரு. நல்ல ஒரு சகோதரியம், நல்ல ஒரு பேண்டு வாசிக்கிறதையும் வசூல் பண்ணுறதுல இப்போ சுதா வெளியே இருக்குங்கிற போல ஒரு பேண்டு உண்மையிலே நீங்கள் வீட்டில் ப்ரொடக்ட் பண்ணி சொன்னால் சுதாவை இவங்களை கூண்டு பண்ணி சொன்னாக்கா உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே இருக்கிறது ஒரு வசனம் இருக்குது. அதில் எக்ராம் எல்லாம் இதெல்லாம் நல்லா கூட நீங்கள் ஒரு டைம் அதான் அடிக்கடி கூட சொல்லுவேன், வாங்க எங்கள் கூட வாங்க ஒரு டைம் பாருங்க. நம்ம வீட்டிலே இருந்தாக்கா உலகத்தை தெரிஞ்சிக்க முடியாது. இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் நீங்கள் கலந்து சொன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை பதவியை உயர்த்துவார், உங்களுக்கு இன்னும் ஆயுசு காலத்தை நிறைய கூட்டிடுவார். மெயினாக சுவிசேஷம் சொன்னாக்கா மெயினாக என்ன நடக்குன்னு சொன்னாக்கா ஆயுசு காலமும் சரீரத்தில் எந்த ஒரு பெருமையிலுமே இருக்காது. ஓகேவா, இல்லைன்னா தன்னைத்தானே ஒருவன் அந்த இடத்துல நின்று சாட்சி சொல்லுவான். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, என் ஆண்டவர் ஒரு நோய் நொடி கூட இல்லாமல் இந்த இடத்துல நிற்க வச்சு இந்த இடத்துல என்ன நிற்க வச்சு உங்களே நிற்க வைப்பான்னு சொல்லி அந்த சாட்சியாக நிற்க வந்ததுக்காக தான் இந்த ஊழியத்துக்கு நான் அவங்களை கூப்பிட்றேன். நான் என்ன பண்ணேன், கர்த்தர் உங்களை அந்த ஊழியத்துக்கு அனுபவம் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கண்களை மூடி